இப்போ நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட இன்ட்ரடக்ஷன் பத்தி பார்க்க போறோம். பைத்தான் ப்ரோக்ராமிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ப்ரோக்ராமிங்னா என்னன்னு தெரியணும். இப்போ 2 பர்சன் இருக்காங்க அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து ஹாய் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் பர்சனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினா மட்டும்தான் அவங்களால ஹலோ அப்படிங்கிற ரிப்ளை கொடுக்க முடியும். இவங்க 2 பேரும் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அப்படிங்கிற லாங்குவேஜ் யூஸ் பண்ணி இந்த 2 பர்சனும் கம்யூனிகேட் பண்றாங்க. இதுல எந்த பர்சனுக்காவது இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா கண்டிப்பா இவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாது. இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா இந்த பர்சன் கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க? நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல அது கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஹலோ அப்படின்ட்டு அந்த பர்சன் கம்ப்யூட்டர் கூட பேசுறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு அது புரிஞ்சா மட்டும் தான் ரிப்ளை பண்ண முடியும். அப்படி ரிப்ளை பண்ணுச்சு அப்படின்னா அது பைனரி ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த பர்சனுக்கு புரியாது. இந்த பர்சன் சொல்லக்கூடிய விஷயம் கம்ப்யூட்டருக்கு புரியாது. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நமக்கு ஒரு லாங்குவேஜ் வேணும். அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது தான் நமக்கு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஹெல்ப் பண்ணுது. இதுல நிறைய லாங்குவேஜ் இருக்கு. என் நம்பர் ஆஃப் லாங்குவேஜ் இருக்கு. இதுல பைத்தான், ஜாவா, பிஹெச்பி, ஜாவா ஸ்கிரிப்ட், C++, சி, நோட்.js, சி ஷார்ப் இந்த மாதிரியான மல்டிபிள் லாங்குவேஜ் இருக்கு. இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்மளால கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்படி இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்றதுனால நாம கொடுக்கக்கூடிய லாங்குவேஜ் மெஷின் ரீடபிள் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணி மெஷின் கொடுக்கும். அது மெஷின் ரீட் பண்ணிட்டு மெஷின் கொடுக்கக்கூடிய அவுட்புட்டை நமக்கு ஹியூமன் ரீடபிள் ஃபார்மா நமக்கு கொடுக்கும். இப்போ நம்ம பைத்தான்னா என்னன்னு பார்ப்போம். பைத்தான் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய லாங்குவேஜ்ல இந்த பைத்தானும் ஒரு லாங்குவேஜ் தான். இதை வந்து 1991 கெய்டு வேன் ரோஷம் அப்படிங்கிறதா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இவரை தான் நாம ஃபாதர் ஆஃப் பைத்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பைத்தானால என்ன பண்ண முடியும் அப்படின்னு முதல்ல பார்ப்போம். இந்த பைத்தான் வந்து எல்லா டொமைனுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். என்னென்ன டொமைன்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான் யூஸ் பண்ணி நம்மளால வெப் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். ஜாங்கோ, ஃபிளாஷ் இந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி நம்மளால வெப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சர்வர் சைட் லாங்குவேஜா நம்மளால இதை யூஸ் பண்ண முடியும். அடுத்து டேட்டா சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ்ல இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல யூஸ் பண்ண முடியும். ரொபோட்டிக்ஸ்ல யூஸ் பண்ண முடியும். கேம் டெவலப்மெண்ட்ல இந்த பைத்தானை வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் பில்ட் பண்றதுக்கும் இந்த பைத்தானை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். பைத்தானை இந்த நெட்வொர்க் ப்ரோக்ராமிங்ல நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். 2 சிஸ்டம் வந்து கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு ஒரு லாங்குவேஜ் வேணும். அதுக்காகவும் நம்ம இந்த பைத்தானை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஐஓடின்னு சொல்லக்கூடிய இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்லையும் நம்மளால பைத்தானை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி நம்மளால எந்த ஒரு டிவைஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏசி ஆன் பண்ண முடியும், டிவி ஆன் பண்ண முடியும், காரை வந்து ஆன் பண்ண முடியும், ஸ்மார்ட் வாட்சை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளால இந்த பைத்தானை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து ஸ்கிரிப்டிங் ஆட்டோமேஷன் டூலாகவும் இந்த பைத்தானை வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். பைத்தானால என்னென்ன செய்ய முடியும்னு பார்த்தோம். அடுத்து நம்ம பைத்தானை வந்து கத்துக்கணும் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த பைத்தான் வந்து எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லயும் ஒர்க் ஆகும். விண்டோஸ்ல ஒர்க் ஆகும், மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ஒர்க் ஆகும், லைனக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இது ஒர்க் ஆகும், ராஸ்பெரி பிஐல ஒர்க் ஆகும். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் இல்லாம எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லயும் இந்த பைத்தான் வந்து ரன் ஆகும். இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளா இருக்கும். எப்படி நம்ம இங்கிலீஷ் பேசுறோங்களோ அதே மாதிரி இதனுடைய சின்டாக்ஸ் இருக்கும். இப்போ ஜாவால ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் பிரிண்ட் ஆகுறதுக்கு நம்மளுக்கு 2 to 3 லைன் ஆஃப் கோடிங் வந்து தேவைப்படும். ஆனா பைத்தான்ல அப்படி கிடையாது. ஜஸ்ட் 1 லைன் ஆஃப் கோடிங் வந்து போதும் இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து பிரிண்ட் ஆகிறதுக்கு. பைத்தான் வந்து ஈஸியா பிகினரால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இதனுடைய சின்டாக்ஸ் எல்லாமே ரொம்பவே சிம்பிளா இருக்கும். அண்ட் கோடிங் எல்லாமே ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பைத்தானை நம்ம டிஃப்ரெண்ட் டொமைன்ல வந்து யூஸ் பண்ணலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணலாம், ரொபோட்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம், குவாண்டம் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணலாம், வெப் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணலாம், வெப் ஸ்கிராப்பிங் யூஸ் பண்ணலாம், ஆட்டோமேஷன் அண்ட் டெஸ்டிங் டூல்லையும் யூஸ் பண்ணலாம், பிளாக் செயின்ல யூஸ் பண்ணலாம், எத்திக்கல் ஹேக்கிங் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நெட்வொர்க்கிங்ல யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரியான மல்டிபிள் டொமைன்ல யூஸ் பண்றதுனால இதனுடைய ஜாப் டிமாண்டும் மார்க்கெட்ல ரொம்பவே ஹையா இருக்கும். சேலரியும் ரொம்பவே ஹையா இருக்கும். இதுல மல்டிபிள் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் லைப்ரரி இருக்கு. இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் லைப்ரரி யூஸ் பண்றதுனால நம்மளுடைய ஒர்க் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். இதனால தான் நம்ம பைத்தான் கத்துக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்றேன்.